அவர்களே, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இன்று கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள். கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வேளை காவி உடை வராமல் கருப்பு சட்டை வந்ததற்காக என்னுடைய அளவு கடந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீ யாரோட கூட்டணி வைத்திருக்கிறா? காங்கிரஸோடைய, பிஜேபியோடையா? மோடி எங்கே வந்தார்? ராமேஸ்வரம் மோடி வராருன்னா எதுக்கு காங்கிரஸ்காரனை வீட்டு சேரில் வைக்கிற? நீ நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க தம்பி. நீ அவன் உனக்கு கருப்புன்னு காட்டுறதுக்கு துப்பு இல்லை, கரெக்டாக? நீ காட்டுறது தொண்டை எடுக்கிற, ஏன்னா உன் மேலே அவ்வளோ வழக்கு இருக்குது. காங்கிரஸ்காரன் காட்டிட்டு போகிறான்னு கம்முன்னு விட்டுற வேண்டியதானே? காங்கிரஸ்காரன் கருப்பு கொடி காட்டிடுவானா, காங்கிரஸ்காரன் கருப்புன்னு விட்டுருவானா, கோ பேக் மோடின்னு சொல்லிடுவானா, ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரனை வீட்டு சிறையில் வச்சு நீங்கள் வந்து அடக்குமுறை செய்கிறேன்னா அப்போ நீ யாருக்கான நபராக இருக்குன்னு உனக்கு புரியுதா? இப்போ சொல்லு. வெக்கம் இல்லாமல் சட்டமன்றத்தில் எடப்பாடி வந்தப்போ நல்லபடிக்கு நீங்கள் காவி சட்டை போட்டு வரலன்ற, நீ தான் காவி சட்டை போட்டு சுற்றுறிய, அப்புறம் எதுக்கு அவர் தனியாக போட்டு வரணும்? நல்லா புரிஞ்சுங்க. இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா திமுக எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குனாக்கா வேறு வழியே இல்லை, அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லாமல் வந்து காவி சட்டையை மேலே உடுத்தி கொள்ளாமல் இவர்கள் என்னெல்லாம் பிஜேபி நினைக்கணுமோ எதெல்லாம் செய்யணுமோ அதுக்கு மோடி மனதை குளிர்விப்பது போல் வந்து, ஐயா காங்கிரஸ்காரனை வீட்டு சேரில் வச்சுட்டேன், ஐயா ஆர்எஸ்எஸ்க்கு வளர்ச்சி கொடுத்துட்டேன், ஐயா மஸ்தி மேலே துணிக்கு அல்லாஹ் பண்ணுற வார்த்தையில் சுற்றிட்டேன், என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கேன், என் புள்ள அடுத்து முதலமைச்சராக வரணும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதீங்க, இதான உங்கள் கோரிக்கை. இவ்வளவு தான் திமுக செய்து கொண்டு இருக்கிறது. திரும்பவும் கேட்குறேன், ஒவ்வொரு கட்சி தலைவனும் அந்த கட்சிக்காக நேர்த்தியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், புரியுதுங்களா? 2 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் இங்கே வேலை செய்யாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்று காங்கிரஸ், என் கட்சி தான் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது இருக்குது, இன்னொன்று வந்து திமுக.